வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். பிடல் காஸ்ட்ரோ என்ற நெருங்கிய நண்பரை இலங்கை இழந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து வடக்கு கிழக்கில் நினைவேந்தல். வடக்கில் இனி ஆயுத போராட்டம் தொடர்பில் கருத்தால் மக்கள் அவர்களை தடிகளால் தாக்குவார்கள். அமைச்சர் மனோ கணேசன் கருத்து. அமைச்சர்களுக்கு வாகனம் கொள்வனவு செய்யும் குறை நிரப்பு பிரேரணைக்கு சிவில் அமைப்புகள் கண்டனம். வாதுவையில் கார் ஒன்று ரயிலில் மோதியதில் 5 பலி. மும்முனை கிரிக்கெட் கிண்ணத்தை சுவீகரித்தது இலங்கை. ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் 35வது வருட பூர்த்தி நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று கொழும்பில் நடைபெற்றது. கொழும்பு பண்டர்நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் சிறந்த பிரதிநிதிகள் 11 பேர் ஜனாதிபதியினால் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் 35வது வருட பூர்த்தியை முன்னிட்டு முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டது. முன்னாள் அமைச்சர் லலித் அதுரத் முதலியின் வழிகாட்டலின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியர் நம்பிக்கை நிதியம் 1981ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயற்பட்டு வருகின்றது. சிறுநீரகம் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை, சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு 2 நோயாளர்களுக்கு இதன்போது நிதியுதவியும் வழங்கப்பட்டது. අපේ රටේ දේශපාලනයට ප්‍රකට නීති ශේෂ්ත්‍රයට සම්බන්ධ எமது நாட்டின் அரசியலில் சிறந்து விளங்கிய 3 அரசியல்வாதிகளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கியது. SWRD பண்டாரநாயக்க அவர்கள் முதலாவது நபர் ஆவார். லலித் அதுலத் முதலி 2வது நபர் ஆவார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் 3வது நபர் ஆவார். எனினும் அவர்கள் மூவரும் துப்பாக்கிச் சூட்டிலேயே உயிரிழந்தனர். அரசியல் மற்றும் சமூக விடயங்களில் நமது நாட்டுக்கு அயராது பாடுபட்ட தலைவர்கள் இவ்வாறு கொலை செய்யப்பட்டனர். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை நாம் குறைப்பதாக கூறினோம். நீதிமன்றத்தினூடாக அதனை குறைப்பதற்கு அம்மால் முடிந்தது. தமக்கு கிடைத்த அதிகாரத்தை குறைப்பதற்காக உலகில் எந்த ஒரு தலைவரும் செயற்படவில்லை. எனினும் எமது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதனை நிறைவேற்றினார். ජනාධිපතිවරයෙක් විදිහට මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා මේ රටේ ජනාධිපතිවරයා වුණ නිසා பனிப்போரின் போது புரட்சி மற்றும் எதிர்ப்பின் சின்னமாக திகழ்ந்த முன்னாள் கியூப தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு அந்நாட்டு மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ஃபிடல் காஸ்ட்ரோவின் வித்துடல் நேற்று ஹவானாவில் தகனம் செய்யப்பட்டது. கியூப தலைவரின் மரணத்தை அடுத்து அந்நாட்டு மக்கள் காஸ்ட்ரோவின் வாசஸ்தலத்திற்கு முன்னால் மலர்கொத்துகளை வைத்து தமது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். ஃபிடல் காஸ்ட்ரோவின் மரணத்தை முன்னிட்டு கியூபாவில் 9 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. காஸ்ட்ரோவுக்கு மரியாதை செலுத்தும் முகமாக நாட்டின் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறும் மதுபான விற்பனையை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறும் ரவுல் காஸ்ட்ரோ உத்தரவிட்டுள்ளார். கியூப தலைவரின் அஸ்தி மக்கள் அஞ்சலிக்காக நகரங்கள் தோறும் கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் எதிர்வரும் 9ஆம் தேதி இறுதி கிரியைகள் நடைபெற உள்ளன. உலகத்தில் நீண்ட காலம் தலைமை பொறுப்பில் இருந்தவராக போற்றப்படும் காஸ்ட்ரோ 1959இல் கியூப புரட்சிக்கு வித்திட்டார். கியூபாவின் சர்வாதிகாரம் படைத்த அப்போதைய ஜனாதிபதியான பாட்டிஸ்டாவின் சர்வாதிகாரத்தை விரட்டியடித்து 1959ஆம் ஆண்டில் கியூபாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் காஸ்ட்ரோ. மக்களின் விடுதலைக்காக போராடிய அந்த மாபெரும் தலைவரின் மறைவுக்கு உலக தலைவர்கள் தமது அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றனர். ஃபிடல் ரஷ்யாவின் நம்பகத்தன்மையான மற்றும் நேர்மையான ஒரு நண்பன் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சீன மக்கள் தமது நெருங்கிய தோழரை இழந்துவிட்டதாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமது உற்ற நண்பரை இழந்தமைக்கு இந்திய மக்கள் மிகவும் வருந்துவதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதேவேளை கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ஃபிடல் காஸ்ட்ரோ கொடுமையான சர்வாதிகாரியாக செயல்பட்டார் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவை முன்னிட்டு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் ட்ரம்ப் இவ்வாறான கருத்தை வெளியிட்டுள்ளார். 20வது நூற்றாண்டில் உருவான புரட்சியாளரான கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவின் மூலம் இலங்கை நெருங்கிய நண்பர் ஒருவரை இழந்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கியூப மக்களின் நலனுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்த சிறந்த வழிகாட்டியாக காஸ்ட்ரோ திகழ்ந்ததாக ஜனாதிபதி புகழாரம் சூட்டியுள்ளார். பிடல் காஸ்ட்ரோவின் மறைவையொட்டி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இரங்கல் செய்தியொன்றை விடுத்துள்ளார். 1959 ஆண்டு முதல் இலங்கையுடனான ராஜதந்திர உறவுகளை மேற்கொண்டு சர்வதேச ரீதியில் பிடல் காஸ்ட்ரோ இலங்கைக்கு வழங்கிய ஆதரவு பாராட்டத்தக்கது என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கியூபாவின் புரட்சிக்கு தலைமைத்துவம் தாங்கி அந்நாட்டு மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராக பிடல் காஸ்ட்ரோ விளங்கியதாக எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். கியூப மக்களுக்கும் அந்த நாடு தொடர்பிலும் பிடல் காஸ்ட்ரோவின் கனவானது நனவாக வேண்டும் என இந்த துக்ககரமான சந்தர்ப்பத்தில் பிரார்த்திப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் நினைவு கூர்ந்து வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. யாழ்ப்பாணம் நல்லூரில் இன்று முற்பகல் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மக்கள் பிரதிநிதிகள் சிலரும் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். விடுதலை போராட்டம் ஆயுத ரீதியாக மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுடைய இன விடுதலையை வேண்டிய போராட்டமானது சாத்தியமாகக்கூடிய எல்லா வழிகளிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்று ஈழப்பகுதி எங்கும் இது அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனை இலங்கை அரசாங்கமானது தன்னுடைய நல்லிணக்கத்தின் மூலம் எங்களை அனுமதித்ததாக கூட நாளைக்கு ஒரு பரப்புரையை சர்வதேச அரங்கில் மேற்கொள்ளலாம். கடந்த அரசாங்கங்களின் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் கூட தமிழ் மக்கள் இதனை அனுஷ்டித்திருக்கின்றார்கள். தென்னிலங்கையிலே ஜேவிபியினர் அவர்கள் தங்களுடைய கார்த்திகை வீரர்கள் தினத்தை கொண்டாட முடியுமாக இருந்தால் ஏன் எங்களுக்கு அந்த உரிமை இல்லை? விடுதலை புலிகள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வகையிலே எங்களுடைய இந்த வீரர்களுடைய அந்த நினைவு தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்காமல் ஒரு எதிர்காலத்தில் ஒரு தீர்வுக்கு நாங்கள் அருகதையற்றவர்களாக இருப்போம். இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், மானிடத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த அஞ்சலிகளை செலுத்துவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. இது எங்களது உரிமை. எங்களுடைய உரிமையை யாரிடமும் கேட்க பெற முடியாது. 7 வருடம் கடந்தும் சர்வதேச விசாரணை என்று நாங்கள் கூறி கேட்டுக்கொண்டு இருக்கின்ற போது பாதிக்கப்பட்ட எங்களுடைய தரப்பு நியாயத்தை கருத்தில் கொள்ளாமல் சர்வதேசம் இந்த அழுகின்ற அடிப்படை உரிமையை கூட நிராகரிக்கின்ற இன்றும் கூட பாதுகாப்பு படையினருடைய புலனாய்வாளர்களுடைய முற்றுகைக்குள் நாங்கள் இந்த நிகழ்வை செய்திருக்கின்றோம். நிச்சயமாக இது எதிர்வரும் காலங்களிலாவது மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக வெளிப்படையாக உணர்வு பூர்வமாக இந்த புனிதமான நாளை நினைவு கூறுகின்ற காலம் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையுடன் எதிர்ப்புகளுக்கு நடுவிலும் அச்சுறுத்தலுக்கு நடுவிலும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் மனப்பூர்வமாக. காலையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் தேசிய கலந்துரையாடல் மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் கருத்து தெரிவித்தார். இனவாதமே எமது அபிவிருத்தி பயணத்துக்கு தடையாக அமைந்தது. அந்த தடையை நாம் தகர்க்க வேண்டும். அதை நாம் தகர்ப்போம். எமது அரசாங்கம் அதனை தகர்த்துள்ளது. இந்த நாட்டில் வடக்கில் இனி ஒருபோதும் தமிழ் மக்கள் மத்தியில் பிரிவினைவாதம் ஏற்படாது. நான் அதனை உறுதியாக கூறுகின்றேன். ஆயுத போராட்டம் தொடர்பில் தற்போது எவரேனும் வடக்கிற்கு சென்று கதைத்தால் அவ்வாறு கதைப்பவர்களை போலீசார் வருவதற்கு முன்பதாக, இராணுவம் வருவதற்கு முன்பதாக அங்குள்ள மக்களை தடிகளால் தாக்குவார்கள். இது பொய் அல்ல, உண்மை. இனவாதம் வடக்கில் இருந்தது, தெற்கிலும் இருந்தது. தமிழ் இனவாதம், சிங்கள இனவாதம், முஸ்லிம் கடும்போக்குவாதம் இருந்தது. அதனை நாம் முற்றாக அளிப்போம். அதற்கு இடமில்லை. இலங்கையர் என்பது மாத்திரம் எமக்குள்ளது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். அமைச்சர்களுக்கான வாகன கொள்வனவு உள்ளிட்ட சில விடயங்களை அடிப்படையாக வைத்து நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 79 கோடி ரூபாய் பெறுமதியான குறைநிரப்பு பிரேரணை தொடர்பில் சிவில் அமைப்புகள் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளன. அமைச்சர்களுக்கான வாகன கொள்வனவு உள்ளிட்ட சில விடயங்களை அடிப்படையாக வைத்து 79 கோடி ரூபாய் பெறுமதியான 2 குறைநிரப்பு பிரேரணைகள் நேற்று சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்லவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் மூலம் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் உள்ளிட்ட 28 பேருக்கான வாகன இறக்குமதிக்கு 79 கோடியே 15 லட்சம் ரூபாவுக்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. அத்துடன் இவர்களின் 7 அமைச்சர்கள், 8 ராஜாங்க அமைச்சர்கள், 12 பிரதி அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரும் உள்ளடங்குகின்றனர். இதுகுறித்து சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர்.
வாகனங்களை வலதுபுறமாக முந்திச் சென்றால் 25,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடுகின்றனர். மக்கள் இன்று அதிக அளவில் வரி செலுத்துகின்றனர். ராஜபக்ச குடும்பம் கொள்ளையடித்துள்ளது, அதனால் மக்கள் அதனை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆகவே அமைச்சர்களுக்காக 79 கோடி ரூபாய் செலவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய உள்ளமை தொடர்பில் இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் தகவல்களை வெளியிட வேண்டும். தற்போது இவர்களுக்கு பயணிக்க வாகனம் இல்லையா? ஆகவே விளையாட தயாராக வேண்டாம் என்று அரசாங்கத்துக்கு நாம் கூறுகின்றோம். මෙලෝ වශයෙන්ම සහගාන දෙයක්. ඒ නිසා වැඩි ඈතක නෙමෙයි පාර්ලිමේන්තුව ගාවට ඇවිල්ලා පොල් ගහන කාලේ වැඩි ඈතක නෙමෙයි. அடுத்து ஆசிரியர் தலையங்கம். புரட்சித் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ தனது வாழ்க்கையை புரட்சியின் மூலம் விடை கொடுக்கும் போது இருவேறு குழுக்கள் ஆயுதங்களை ஏந்தி போராடிய நிலையில் நீண்டகால யுத்தத்தை எதிர்நோக்கிய இலங்கையர்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலம் எழுந்துள்ளது. இலங்கை பிரஜைகளாகிய நாம் நிமிடத்திற்கு நிமிடம், மணித்தியாலத்திற்கு மணித்தியாலம் வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொள்கின்றோம். 1971, 88 மற்றும் 89 ஆண்டு காலப்பகுதிகளில் இடம்பெற்ற யுத்தம் பல விடயங்களை இழக்க செய்தது. எனினும் எமது நாட்டின் அபிவிருத்தியின் மூலம் தொடர்ந்தும் திருடியவர்கள் யார்? நாம் அவர்களை அடையாளம் கண்டுள்ளோமா? எமது அபிவிருத்தியை திருடும் பொது எதிரியை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக அமைதியான புரட்சி போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டிய காலம் தற்போது ஏற்பட்டுள்ளதல்லவா? கிராமத்திற்கு கிராமம் செல்லும் போது புனரமைக்கப்படாத பாலங்களையும் மதகுகளையும் காண்கின்றோம். இவை ஆயுதம் ஏந்தி போராடிய இளைஞர்களால் அளிக்கப்பட்டவை அல்ல. இவ்வாறு அடிப்படை வசதிகள் குறுகிய காலத்திற்குள் அழிவடைந்து சென்றுள்ளமைக்கு சேற்றிரனற்ற நிர்வாகிகளின் செயற்பாடுகளே காரணமே தவிர போராட்டங்கள் காரணமல்ல. குளங்களை புனரமைக்க அதிகளவிலான வளங்களை ஒதுக்கிய போதும் புனரமைப்பு என்ற பெயரில் மக்கள் ஏமாற்றப்பட்டார்களே தவிர தரமான புனரமைப்பு பணிகளை காண முடிவதில்லை. கான்கிரீட்டுகளில் ஏற்பட்டுள்ள வெடிப்புகள், சீமந்து சுவர்களில் ஏற்பட்டுள்ள வெடிப்புகள் என்பன சேற்றிரனற்ற புனரமைப்பு பணிகளையே உறுதிப்படுத்துகின்றன. அமைக்கப்பட்ட வீதி அடைமழையில் அடித்துச் செல்லப்படுவதாக கிராம மக்கள் கூறும் நிலையில் மக்களின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட யானை வேலிகள் துணிகளை காய வைப்பதற்காக பயன்படுத்தும் கொடிகளை விட மோசமானது என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். குடிப்பதற்கு குடிநீரின்றி எமது சகோதர மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சென்று பெற்றுக் கொள்கின்றனர். 1971 ஆண்டு, 88 மற்றும் 89 ஆண்டு கலவரங்கள் அல்லது யுத்தமா இதற்கு காரணம்? கிராமங்களில் வீதிகளில் செல்லாத பஸ்கள் தேர்தல் காலங்களில் மாத்திரம் சஞ்சரிப்பது கவலைக்குரிய விடயமல்லவா? வாக்களிப்பு நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக மாத்திரமே தமது பிரதேசத்தில் பஸ்கள் பயணிப்பதாக கிராம மக்கள் கூறுகின்ற நிலையில் அமைதியான போராட்டம் தொடர்பில் சிந்திக்க வேண்டிய காலம் அல்லவா? நாட்டில் இடம்பெற்ற கலவரங்கள் மக்களின் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்களை இட்டு சென்றதா? இல்லை. யுத்தத்தை விடவும் குறுகிய நோக்கங்களோடு செயற்படும் நிர்வாகிகளே மக்களின் வாழ்க்கையின் பின் நகர்வுக்கு காரணமாகினர். அவர்கள் வீதியை அமைக்கும் போது குழுக்களாக சீமந்தை திருடினர். வீதி புனரமைப்புக்காக கிடைக்கும் மணல், கல் மற்றும் தொழிலாளர்களுக்கான கூலி என்பவற்றின் மூலம் பணம் உழைத்தனர். இது யாருடைய பணம்? ஆகவே தற்போது அமைதியான ஒரு புரட்சி அவசியமாகும். ஷாக் மற்றும் பட்டிஸ்டா போன்றோர் தற்போது இலங்கையிலா பிறந்துள்ளார்கள். உங்களது பிள்ளைகளுக்கு ஒதுக்கப்பட்ட வளங்களையே இவர்கள் திருடியுள்ளனர். 88, 81 ஆண்டு கலவரங்கள் மற்றும் யுத்தத்தை காரணம் காட்டி நிர்வாகிகள் வெற்றிகரமாக திருடுகின்றனர். உதாரணத்திற்கு இந்த உலகிலே காணாத சில விடயங்களை இன்று நமது நாட்டில் காண முடிகின்றது. இவை குறித்து சிந்திப்போம். பிசோமெனிக்கையின் வீட்டிற்கு செல்லும் வீதியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு காப்பட் இடப்பட்டு 2 பக்கத்திலும் வெள்ளை கோடு வரையப்பட்டுள்ளது. எனினும் 1 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியின் இரு மருங்கிலும் வடிகான் கட்டமைப்பு இல்லை. சாதாரணமாக சிறந்த முறையில் வீதி ஒன்றை அமைப்பதாக இருந்தால் நீர் வடிந்தோடக்கூடிய வகையில் இரு மருங்கிலும் வடிகான் கட்டமைப்பு அமைக்கப்பட வேண்டும். இந்த உதாரணத்தை உங்கள் வீட்டுக்கு செல்லும் வீதியுடன் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டிற்கு செல்லும் வீதிக்கு காப்பட் இடப்பட்டிருந்தால் 2 பகுதிகளிலும் வடிகான் கட்டமைப்பும் அமைக்கப்பட்டுள்ளதா? 1 கிலோமீட்டர் வீதிக்கு காப்பட் இடும் போது 2 கிலோமீட்டர் வடிகான் கட்டமைப்புக்காக ஒதுக்கப்படும் கான்கிரீட்டை திருடுகின்றனர். சீமேந்து, கருங்கல், இரும்பு, ஊழியர்களுக்கான கூலி என்பவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே? இவ்வாறு 100 கிலோமீட்டர்கள் தொடர்பில் சிந்தியுங்கள். ஆகவே இதன் போது 200 மீட்டருக்கான பொருட்களை திருடுகின்றார்கள் அல்லவா?
லெனின், சே, ஃபிடல் ஆகியோர் எமது உள்ளங்களில் இருந்தே விடை பெற்றனர். எனினும் அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்களை மீண்டும் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு ஆரம்பிப்போம். யுத்தத்தின் போது உயிர் நீத்தவர்கள் நினைவு கூர்ந்து வடக்கு கிழக்கின் மேலும் சில பகுதிகளும் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதேவேளை யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான நினைவேந்தல் யாழ் வல்வெட்டித்துறை பகுதியிலும் நடைபெற்றது. அன்புக்குரிய தமிழ் மக்களே, இந்த பொழுது தமிழீழத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்திலும் இன்று நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. கிளிநொச்சி கனகபுரத்தில் இன்று மாலை சுடர்கள் ஏற்றப்பட்டு யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் நினைவு கூறப்பட்டனர். முல்லைத்தீவு வன்னரிக்குளம் பகுதியிலும் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மன்னார் ஆட்காட்டி வழி கல்லறையிலும் இன்று மாலை சுடர் ஏற்றப்பட்டது. இதேவேளை மட்டக்களப்பு மாவடி முன்மாரி கல்லறை இன்று துப்புரவு செய்யப்பட்டதுடன் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் நினைவு கூறப்பட்டனர். எங்களின் பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுவதற்கு நாங்கள் யாரிடமும் அனுமதி பெற தேவையில்லை. தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்த மட்டிலே அவர்கள் ஆயுத வழி மூலமாக அந்த தியாகத்தை நிறைவேற்ற இருந்தார்கள். இருந்தாலும் கூட இந்த சர்வதேச மயப்படுத்தப்பட்ட அரசியலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்று இருக்கின்றது என்றால் அது மாவீரர்களின் தியாகம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மட்டக்களப்பில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்திலும் இன்று மாலை நினைவேந்தல் நடைபெற்றது. படைமுறைகளை கல்முனை பெரிய நீலாவணை பெரிய தம்பிரான் ஆலயத்தில் பூஜைகள் நடத்தப்பட்டதுடன் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுகாதார பராமரிப்பு விஞ்ஞான பீடத்தில் மருத்துவ அறிக்கையில் ஈடுபட்டுள்ள 2ஆம் மற்றும் 3ஆம் வருட மாணவர்களுக்கு மறு அறிவித்தல் வரை வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகிடுவதை தொடர்பில் இவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிரதி துணைவேந்தர் KE கருணாகரன் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த மாணவர்கள் இன்று நண்பகல் 12 மணிக்கு முன்னர் பல்கலைக்கழக விடுதிகள் மற்றும் வளாகத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பிரச்சினை தொடர்பில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து 16 மாணவர்கள் பகிடிவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிரதி துணைவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய பகிடிவதை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு அறிவிக்காமை காரணமாக குறித்த 16 மாணவர்களுக்கும் 1 மாத காலம் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பில் அனைத்து பெற்றோர்களுக்கும் அறியப்படுத்தியுள்ளதாகவும் பிரதி துணைவேந்தர் கூறியுள்ளார். மலேக மக்களின் துன்பம் நிறைந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் சம்பவங்களோ ஏராளம்.
ஒழுகும் கூரைக்குள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ள முரளியோயா தோட்ட மக்களின் இன்றைய நிலையும் பல்வேறு கேள்விகளுக்கு வித்திடுகின்றது. கேகாலை ருவன்வெல்ல முரளியோயா தோட்ட மக்களின் நிலையை 6 மாதங்களுக்கு முன்னர் பெய்த கடும் மழை காரணமாக முரளியோயா தோட்ட மக்களின் குடியிருப்புகளின் கூரைகள் காற்றில் பறந்து சென்றன. இந்த தோட்டத்தில் வாழ்ந்து வந்த 10 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இன்று நீர்க்கதிக்குள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் பல மாதங்களாக தற்காலிக கூடாரங்களிலும் உறவினர்களின் வீடுகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். மழைக்காலங்களில் ஒதுங்குவதற்கு கூட வீட்டில் இடமற்ற நிலையில் அல்லற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த மக்கள். ஒரு வருஷத்துக்கு முதல் தகரமெல்லாம் கலண்டு காற்றுக்கு பறந்து போன போதும் நாங்கள் கூறினோம், இதை எப்படியாவது சீர்திருத்தி கொடுக்கும்படி. அதான் சீர்திருத்தி கொடுக்கவில்லை. இது ஒரு நாளைக்கு நாள் மழை பெய்து ஒவ்வொரு செவருமாக உடைஞ்சு இப்பொழுது எங்களுக்கு குடி இருக்கவே முடியாத நிலைமையில ஆயிடுச்சு. நான் இந்த பிறந்ததுல இருந்து இதே லயத்துல தான் நானும் இருக்கும். ஆனா இப்ப இந்த லயம் வந்து சரி உடஞ்சி சேதாரமாய் கிடக்கு. எங்களுக்கு இதுல இருக்க இயலாது. 5 மாசத்துக்கு முதல் மழை பெஞ்சு உடஞ்ச பிற்பாடு நாங்க இப்ப வீடு கட்டிக்கிட்டு கூடாரத்துல தான் இருக்கோம். கூடாரத்துலயும் இருக்க இயலாது எங்களுக்கு. அதுலயும் ஒழுந்து அந்த கூடாரத்துள்ளுக்கு பாம்பு வருது, பூச்சிப்பட்டையெல்லாம் வருது. அதனால பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்க அம்மா அப்பா யாருக்கும் இருக்க இயலாது. 10 தகரத்தை கொடுத்தாங்க. அந்த தகரத்துல இப்ப லயத்துல உள்ள தகரத்தை கழட்டி எடுத்து தகரத்துல மறைச்சுக்கிட்டு இருக்கிற 3 பிள்ளை இருக்கிறோம். சரியான கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு கூட தெரியாது. பாடசாலை மாணவர்கள் வெள்ளி சீருடையை பாதுகாப்பதற்கு இடமற்ற நிலையில் கல்வியை தொடரும் அவலம் இதுவரை எவரின் கண்களுக்கும் புலப்படவில்லை. எதிர்கால வாழ்வின் ஏக்கங்கள் சின்னஞ்சிறார்களின் முகங்களில் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இவர்களின் வாழ்வில் பார்வையாளராக மாறியது ஏன்? ஒருவேளை உணவுக்கு ரொட்டி சுடுவதற்கு கூட ஒழுங்கான இடமில்லை என்பதே மக்களின் ஆதங்கமாகும். வெந்து வேகும் ரொட்டிகள் இந்த பிஞ்சு பாலகர்களின் வயிற்று பசியை போக்கினாலும் அறிவு பசி தீர்ப்பதற்கேற்ற சூழல் அவசியமல்லவா? மக்கள் சக்தி மக்கள் அணியின் செயற்திட்டத்தினூடாக திருகோணமலை மொரவெவ பன்குளம் கிராம மக்களுக்காக இன்று மற்றொரு திட்டம் கையளிக்கப்பட்டது. பல வருடங்களாக மொரவெவ பன்குளம் கிராம மக்கள் நீரை பெற்றுக் கொள்வதற்கு சிரமப்பட்டதுடன் அதன் காரணமாக நோய் தாக்கங்களுக்குள்ளாகியதாக மக்கள் தெரிவித்தனர். அவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து நியூஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டிக்ஸ் லங்கா தனியார் நிறுவனத்துடன் இணைந்து குடிநீர் திட்டத்தினை ஆரம்பித்து வைத்துள்ளது. 55 நாட்களில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் நீர்த்தாங்கி மற்றும் குழாய் கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்டு மக்களுக்கு நீர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சக்தி திட்டத்தினூடாக ஒரு விடயம் தெளிவாகியுள்ளது. எமக்கு தேவை இருந்தால், எமது தலைமைத்துவத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் எம்மால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை. இதனை புதிய வரவு செலவு திட்டத்தில் போட வேண்டியதில்லை. பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. எதுவும் இல்லை. பாராளுமன்ற ஆசனம் கிடைக்கப் போவதும் இல்லை. கார் பெர்மிட் கிடைக்கப் போவதும் இல்லை. அதனை விற்பனை செய்து 2.5 கோடி தேட முடியாது. මාධ්‍ය තුලින් අපි සමහර විට අදහස් කරන්නේ බලාපොරොත්තු වෙන්නේ තොරතුරු தகவல் வழங்குவதை மாத்திரமே ஊடகங்களில் எதிர்பார்க்கின்றோம். எனினும் சிரச ஊடகம் அதற்கு ஒரு படி மேல் சென்று மக்கள் நன்மை அடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கின்றது. இது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது பிரதேசத்துக்கு நீர் விநியோக திட்டம் ஒன்றை வழங்கியமை தொடர்பில் நாம் சிரச ஊடக வலையமை நன்றி கூறுகின்றோம். ඇත්තටම අපි සිරසට සතුරු ප්‍රකාශ කරන්න ඕනේ. සිරස විසින් தொடர்ந்தும் அரசியல்வாதிகளினால் ஏமாற்றப்பட்ட பன்குளம் கிராம மக்கள் இன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். මට හරිම සන්තෝෂයි අපේ ගමට මෙවැනි ව්‍යාපෘතිය ලබා දීම ගැන සෑම කෙනෙක්ම ලොකු කුඩා සියලු දෙනාගේම අවංක ආදර ස්තුතිය පිරිනමනවා. මේ ලබා දුන්න දායාදය සම්පත මිල කරලා හදවතින් කතා කරන්න තරම් වචන නැහැ. ඒ තරම් සත්කාරයක් ගමේ සියලු මිනිස්සු වෙනුවෙන් කරන මනුස්සත්වයක්. සාම්ප්‍රදායික යන ගමනක්
சம்பிரதாயபூர்வ பயணம் ஒன்று சிரசவில் இல்லை. சமூகம் நன்மை அடையும் வகையிலான பயணத்தை சிரசு ஊடக வலையமைப்பு தொடர்ந்து முன்னெடுத்தது. குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்கள் நன்மை அடையும் வகையில் சிரசு ஊடக வலையமைப்பு பல்வேறு சேவைகளை ஆற்றியுள்ளது. அதனாலேயே மொரவெவ பகுதிக்கு என்று வந்துள்ளது. வாதுவ பொத்துப்பிட்டிய பகுதியில் காரொன்று ரயிலில் மோதியதில் 5 உயிரிழந்துள்ளனர். பொதுப்பிட்டிய ரயில் கடவையை கடக்க முற்பட்ட வேளை கார் ரயிலில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்குள்ளான காரில் இருந்த 5 உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். காலியிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த கடுகதி ரயிலிலேயே இந்த கார் மோதியுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. வத்தளை ஹுனுப்பிட்டிய பகுதியில் ரயில் கடவையில் ரயிலும் லாரியும் மோதி சிறிய விபத்து இடம்பெற்றது. ரயில் கடவைக்கு அருகில் லாரி ஒன்றில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ரயில் கடவையில் குறித்த லாரி நின்றுள்ளது. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.